காசாவுக்கு 40 டன் உணவு மருத்துவ உதவிகளை விமானம் மூலம் அனுப்பும் பிரான்ஸ். இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆயுத ஏற்றுமதி. கனடாவின் இரட்டை வேடம் அம்பலம். சீனாவுக்கு எதிரான புதிய அமெரிக்க ஏவுகணை. 5000 கிலோ பிரளயா ஏவுகணை கலாம் தீவில் DRDO சோதனை வெற்றி. பிரித்தானியா பிரதமர் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை. ரஷ்யாவுக்கு ட்ரம்பின் காலக்கெடு, அதிகரிக்கும் பதற்ற நிலை. ரஷ்யாவில் பாரிய நிலநடுக்கம், ஜப்பானை தாக்கியது சுனாமி. பசியால் தவிக்கும் காசாவுக்கு 40 டன் உணவு மற்றும் மருத்துவ உதவிகளை விமானம் மூலம் அனுப்புகிறது பிரான்ஸ். இஸ்ரேலின் தடைப்பட்ட காசா பகுதிக்கு மனிதாபிமான உதவியாக 40 டன் உணவுப் பொருட்கள் மற்றும் மருத்துவ உதவிகளை விமானம் மூலம் அனுப்ப உள்ளதாக அறிவித்துள்ளது. வரும் வெள்ளிக்கிழமை முதல் ஜோர்டானிய அதிகாரிகளுடன் இணைந்து நடைபெறும் என பிரான்ஸ் வெளிவிவகார அமைச்சர் ஜூன் நோயல் பாரட் தெரிவித்தார். வான்வெளி உதவி முக்கியமானது, ஆனால் போதுமானதல்ல என்றும் அல் அரிஷ் நகரில் உள்ள 52 டன் பிரெஞ்சு உதவிகள் நிலைத்து இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இஸ்ரேல் நிலம் வழியாக நுழைவை திறக்காவிட்டால் காசா மக்களின் துயரம் இன்னும் தீவிரமாகும் என்று அவர் எச்சரித்தார். இதேவேளை பிரித்தானியா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளும் விமானம் மூலமாக காசாவுக்கு உணவு மற்றும் மருந்துகளை வழங்க தொடங்கியுள்ளன. 2 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் பசியால் உயிரிழக்கும் நிலைக்கு பல அன்னதான அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யும் ஆதாரங்கள் வெளியாகியுள்ள நிலையில் கனடாவின் இரட்டை வேடம் அம்பலமாகியுள்ளது. கனடா அரசு ஜனவரி 2024 முதல் இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதியை நிறுத்திவிட்டதாக கூறியிருந்தது. ஆனால் சமீபத்தில் வெளியான இஸ்ரேல் வரிவிதி ஆணையத்தின் பதிவுகள் மற்றும் சர்வதேச கப்பல் அனுப்பும் ஆவணங்கள் கனடாவிலிருந்து இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ரகசியமாக ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்துகின்றன. இது இஸ்ரேலின் இன அழிப்புக்கு கனடா தொடர்ந்து ஆதரவு வழங்குவதை காட்டும் தெளிவான ஆதாரம் என பாலஸ்தீன இளைஞர் இயக்கத்தின் யாரா சௌமானி தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டின் ஏப்ரல் மாத பதிவில் மட்டும் 1.75 லட்சம் வெடிப்பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன. ஜூன் மாதத்தில் மேலும் 15,000 ஆயுத பாகங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. இஸ்ரேலுக்கு காசா போரில் பயன்படுத்தக்கூடிய புதிய அனுமதிகள் ஏதும் வழங்கப்படவில்லை என கனடா அரசு தெரிவித்துள்ளது. ஆனால் 164 ஏற்றுமதி அனுமதிகள் இன்னும் செல்லுபடியாக உள்ளன என்பது மோசமான மறைப்புத்தன்மையை காட்டுகிறது. இந்த விவகாரம் கனடா அரசின் தொழில்துறை ஆதாயம் மற்றும் வெளிநிலை நீதிக்கேடான இரட்டை முகங்களை வெளிப்படுத்துகின்றன. அமெரிக்கா உருவாக்கிய புதிய பிரிசிஷன் ஸ்ட்ரைக் மிசைல் எனப்படும் பிரிசம் ஏவுகணை தற்போது பசிபிக் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீனா தைவான் மீது நடத்தக்கூடிய அதிரடி தாக்குதலை தடுக்கும் முக்கிய கருவியாக இது கருதப்படுகிறது. லோக்ஹீட் மார்டின் நிறுவனம் தயாரித்த இந்த ஏவுகணை சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் சோதனையாக பாய்ந்தது. சுமார் 190 மைல் தொலைவில் உள்ள இலக்கை இது வெற்றிகரமாக தாக்கியது. இதன் மூலம் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகளுக்கு பாதுகாப்பு ஒத்துழைப்பு அதிகரிக்கிறது. தைவானுக்கு இது ஒரு புதிய பாதுகாப்பு கவசமாக இருக்கக்கூடும். ஏற்கனவே தைவானில் 11 ஹிமாஸ் அமைப்புகள் உள்ளன. மேலும் 2026க்குள் புதிய PRSM ஏவுகணைகள் சேர்க்கப்படலாம். இந்த புதிய தொழில்நுட்ப முன்னேற்றம் சீனாவை தாக்குதலில் இருந்து எண்ணி தவிர்க்க வைக்கும் வகையில் செயல்படலாம் என பாதுகாப்பு நிபுணர்கள் கருதுகிறார்கள். இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனம் சுமார் 5000 கிலோ எடை கொண்ட பிரளயா ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனமான DRDO உள்நாட்டு நவீன தொழில்நுட்பங்களுடன் உருவாக்கிய பிரளயா ஏவுகணையை ஜூலை 28 மற்றும் 29 ஆகிய 2 திங்களில் ஒடிசாவின் APJ அப்துல் கலாம் தீவில் வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. இந்த ஏவுகணை அடையாளம் காண முடியாத குறுநிலை பாதையை பின்பற்றி குறித்த இலக்கை மிக துல்லியமாக தாக்கியுள்ளது என DRDO தெரிவித்துள்ளது. பறக்கும் வழியில் திசை மாற்றம், அதிர்வுகள் மற்றும் விலகல் செயல்களால் எதிரி தடுப்பு அமைப்புகளை தவிர்க்கும் திறன் கொண்டவை. இந்த ஏவுகணை இந்தியாவின் யுத்த தயார் நிலையை மேம்படுத்துவதோடு துல்லியமான விரைவான தாக்குதலை மேற்கொள்ளும் திறனை இந்திய இராணுவத்திற்கு வழங்குகிறது. DRDO தெரிவித்ததன்படி பிரளயா ஏவுகணையின் வெற்றி சோதனை இந்தியாவின் பாதுகாப்பு தன்னிறைவு முயற்சிகளின் முக்கியமான முன்னேற்றமாகும். இது எதிர்பாராத ஆபத்துகளுக்கு எதிராக இந்தியாவின் பாதுகாப்பு திறனை கட்டியெழுப்பும். காசாவில் நிலவும் மோசமான நிலைமையை
முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் அரசு தீவிர நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தொடருக்கு முன்னதாக செப்டம்பரில் பாலஸ்தீனத்தை அரசாக பிரித்தானிய அரசு அங்கீகரிக்கும் என பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் அறிவித்துள்ளார். இது இஸ்ரேல் மீது அழுத்தம் ஏற்படுத்தும் முக்கியமான மாற்றமாக கருதப்படுகிறது. 60,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்களின் உயிரிழப்பிற்கும் பதிலாக இந்த முடிவு எடுக்கப்படும் என ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். காசாவில் பசியால் வாடும் குழந்தைகள் நமக்கு பிறவும் மனதில் பதியக்கூடிய படங்கள். இந்த வேதனை முடிவடைய வேண்டும் என கூறியுள்ளார். பிரித்தானிய அரசாங்கம் அங்கீகார முடிவை செப்டம்பரில் மதிப்பீடு செய்து எடுக்கும் என்றும் இஸ்ரேல் கீழ்கண்ட நிபந்தனைகளை நிறைவேற்றாவிட்டால் அங்கீகாரம் வழங்கப்படும் என்றும் ஸ்டார்மர் கூறியுள்ளார். காசாவுக்குள் அதிக உதவிகளை அனுமதிக்க வேண்டும். மேற்கு கரையை கைப்பற்றும் செயல்கள் நடக்கக்கூடாது. இரு நாட்டு தீர்வு நோக்கி நிலையான அமைதி முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும். இஸ்ரேல் இந்த அறிவிப்பை ஹமாஸுக்கு விருது வழங்குவது போலும் அமைதி முயற்சிகளை பாதிக்கும் என விமர்சித்துள்ளது. பிரான்ஸ் கடந்த வாரம் பாலஸ்தீனத்தை அரசாக அங்கீகரித்ததுடன் பிரித்தானியா அடுத்தபடியாக சர்வதேச அழுத்தத்தை அதிகரிக்கிறது. சீனா, ரஷ்யா ஆகியவை ஏற்கனவே அங்கீகரித்துள்ளது. ஸ்டார்மர் முன்னர் அமெரிக்க அணுகுமுறையுடன் இணைந்திருந்தாலும் இப்போது அரசியல் நிலைப்பாட்டில் குறிப்பிடத்தக்க மாறுபாடு கொண்டுள்ளார். உக்ரைனின் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யாவுக்கு 10 முதல் 12 நாட்கள் காலக்கெடுவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ளார். ஸ்கொட்லாந்தில் இன்று 28 நடந்த சந்திப்பொன்றின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது முன்னர் விதித்த 50 நாட்கள் காலக்கெடுவை குறைக்கப் போவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதன்படி குறித்த காலக்கெடு ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதிக்குள் வரையறுக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மீதான விரக்தி காரணமாக ட்ரம்ப் இந்த முடிவை எடுத்ததாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. 50 நாட்கள் காலக்கெடுவை விதித்த போதிலும் ரஷ்யாவின் தரப்பிலிருந்து எந்தவொரு முன்னேற்றமும் இல்லை என ட்ரம்ப் கூறியுள்ளார். அத்துடன் குறிப்பிடப்பட்ட காலத்துக்குள் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படவில்லை எனில் ரஷ்யா மற்றும் அதன் வர்த்தக பங்காளிகள் மீது கடுமையான வரிகள் மற்றும் புதிய தடைகள் விதிக்கப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். இவ்வாறு இருக்க 300க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் பல ஏவுகணைகளுடன் இரவோடு இரவாக பாரிய தாக்குதலை உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தியுள்ளது. பசிபிக் பகுதியில் உள்ள ஹொக்கைடோவின் கடற்கரையோரங்களுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை குறைந்தபட்ச சேதம் பதிவாகியுள்ளதாகவும் ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவின் கம்சட்கா தீபகத்திற்கு அருகே ஏற்பட்ட சக்தி வாய்ந்த கடலோர நிலநடுக்கத்தை தொடர்ந்து நெமுரோ மற்றும் ஹொக்கைடோவின் 3 பகுதிகளில் சுனாமி அலைகள் தாக்கியுள்ளன. இந்த நிலையில் ரஷ்யாவில் செயலிசோ மாவட்டத்தில் 3 தொடக்கம் 4 மீட்டர் உயரத்தில் சுனாமி அலை பதிவாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கியவில் நடந்த ஒரு ட்ரோன் குண்டுவெடிப்பில் 4 வயது சிறுமி உட்பட 8 பேர் காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. அந்நாட்டு நேரப்படி காலை 10:30 மணியளவில் 30 சென்டிமீட்டர் உயரளவில் சுனாமி ஏற்பட்டதாக ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரையில் 8.7 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ரஷ்யா மற்றும் ஜப்பானில் சில பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலநடுக்கம் 19 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுனாமி எச்சரிக்கை அடுத்து குடியிருப்பாளர்கள் கடற்கரையோரங்களில் இருந்து விலகி இருக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது.